உங்க குழந்தை எழுதும்போது பென்சில உடைக்கிறாங்களா? ஏன் இப்படி நடக்குதுன்னு இந்த விளக்கத்துல பார்க்கலாம். பென்சில் உடையுது, பேப்பர் கிழியுது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? வாங்க, இந்த குழப்பத்துக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணத்தை பார்க்கலாம். இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது அவங்களோட கோபமோ இல்ல கவனக்குறைவோ கிடையாது. உண்மையான காரணம் ஒரு சென்சரி ப்ராப்ளம். ஆட்டிசம், ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே சகஜம். இதுக்கு பேரு ப்ராப்ரியோசெப்டிவ் சென்ஸ். சிம்பிளா சொன்னா, எவ்ளோ பிரஷர் யூஸ் பண்றோன்னு நம்ம உடம்புக்கே சொல்ற ஒரு உணர்வு. சில குழந்தைங்களுக்கு இந்த அழுத்தத்தை உணர்ற சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால சிக்னல் சரியா மூளைக்கு போகாது. மூளைக்கு ஃபீட்பேக் கிடைக்காததால அவங்க இன்னும் அதிகமா அழுத்தம் கொடுக்க ட்ரை பண்றாங்க. சரி, காரணம் புரிஞ்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு நாம எப்படி உதவலான்னு பார்க்கலாம். ஹெவி ஒர்க்னு சொல்ற ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தள்ளுறது, இழுக்கிறது மாதிரி வேலைகள் தான் அது. வீல் பேரை வாக் பண்றது, இல்லனா ஒரு பார்ல தொங்குறது, இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள் கூட பெரிய மாற்றம் தரும். குறிப்பா கைகளுக்கு பிளேடோ இல்லனா தெராப்புட்டி வச்சு விளையாடுறது ஒரு நல்ல சென்சரி ஃபீட்பேக்கை கொடுக்கும். இன்னொரு சிம்பிள் டிப், அவங்க பென்சில்ல ஒரு திக்கான கிரிப் போட்டு கொடுக்கலாம். அடிக்கடி அவங்க கைக்கு நல்லா அழுத்தி மசாஜ் பண்றது அவங்களோட சென்சரி சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணும். அதனால மெதுவா பிடின்னு சொல்றதை விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான சென்சரி இன்புட் கொடுக்கறது தான் சரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டிசிப்ளின் பிரச்சனை இல்ல, இது அவங்களோட ஒரு சென்சரி தேவை. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தையோட வேற எந்தெந்த நடத்தைகளுக்கு பின்னாடி இந்த மாதிரி சென்சரி தேவைகள் இருக்கலாம்.